உங்களை விட்டு போனவங்கனால உங்கள் வாழ்க்கையும் போயிடுச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்போது அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்க போனால் உங்கள் வாழ்க்கையும் அவங்க கூடயே போயிடுமா? இல்லை உங்கள் வாழ்க்கை உங்களால் வாழ முடியாதா? இது பலருக்கு உண்டான கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு டிவோர்ஸ் ஆன பீப்புனாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக, என்னால் மனசு கஷ்டமாக இருக்குது, எப்படி வாழ்க்கையை நடத்துறது, பலவிதமான குழப்பங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இருந்தாலும் சரி, டிவோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன், அது கரண்ட்டில் கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு, ஆனால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு டைரக்ஷன் தெரியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் உங்கள் குமரேசன் மணி, லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, பலவிதமான நபர்கள் உங்களை ஏமாத்திருப்பாங்க. பட் ஆனால் அவங்க எப்படின்னா உங்கள் லைஃப்க்கு சில நாட்களோ சில மணி நேரமோ சில வருடங்களோ வந்து போனவங்க. அது உங்களோட ஒர்க் பிளேஸில் கூட இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஆனால் பட் வாழ்க்கை அப்படின்றப்போ ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ உங்கள் வாழ்க்கைக்கு வரப்போ அவங்க தான் நிரந்தரமான ஒரு நெக்ஸ்ட் ஃப்யூச்சரை வடிவமைப்புக்கு போகிறவங்க. அது ஹஸ்பண்டும் மனைவியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாழ்வை வாழக்கூடிய வாழ்வாதாரம். இது கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் இல்லைனா 40 இயர்ஸ் அந்த ஜேர்னி. இந்த ஜேர்னியில் உங்களுக்கு சம் ஸ்ட்ரகிளோ சம் ப்ராப்ளமோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்கள் மூலியமா உருவாகினாலும் சரி, இல்லை வெளியிலிருந்து வந்த பிரச்சனைகளை சமாளிக்காமல் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகளாக உருமாட்டினாலும் சரி, இதை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு அந்த பிரச்சனைகள் உங்களை வாழ்க்கையை பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாலும் சரி, இதை எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் விட்டுட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. உங்களை விட்டு போனவங்க ஒன்றும் பிரச்சனைகள் அவங்களா உருவாக்கிட்டு போயிருக்கலாம், இல்லை பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்குறதுனால அவங்க போயிருக்கலாம், சம்படிஸ் எது வேணாலும் நடந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ நவ் என்ன அப்படின்னா அதுக்குண்டான ரிசல்ட்டு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குறத விட உங்கள் மனசு எதிர்பார்க்குது, உங்கள் வாழ்க்கை எதிர்பார்க்குது, உங்களோட சூழ்நிலைகள் எதிர்பார்க்குது, இந்த சமுதாயம் எதிர்பார்க்குது. இது எல்லாமே அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்குள்ளேயே நீங்களே கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். அதை உங்களால் சமாளிக்க முடியாது. அது சில நேரத்தை கோபத்தை உருவாக்கும், வாழ்க்கை மேலே வெறுப்பை உருவாக்கும், ஏன் உங்களையே பிடிக்கலன்ற அந்த சூழ்நிலையே உருவாக்கிடும். ஸோ இதிலிருந்துலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட தெளிவு வரணும். அந்த தெளிவுக்கு உண்டான டைரக்ஷன் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் ரீசெட் ஆகிடும். இதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் லைஃப்பை ரீசெட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஸோ எப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் ரீசெட் பண்ணணுன்ற அந்த பாயிண்ட் உங்கள் பிரெயினுக்கோ இல்லை உங்கள் வாழ்க்கைக்கோ தேவைப்படுதுன்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த நிமிஷம் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கை போயிடுச்சு, ஆனால் நம்பிக்கை உங்ககிட்ட தான் இருக்குது. இதை தான் நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே டூல். இதை நீங்கள் எந்த அளவுக்கு 100% நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ உங்கள் லைஃபு அதே மாதிரி ஆப்ரேட் ஆகும். ஏன்னா நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆப்போசிட்டாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடுறீங்க. அதை இழக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்குறீங்க. சூழ்நிலைகள் வெளியில் உங்களுக்கு உருவாகலை, உங்கள் மனசுக்குள்ளேயோ உங்களோட சிந்தனைக்குள்ளே உங்களோட தாட்ஸ்குள்ளே உங்களோட பழைய பிரச்சனைகள் நடந்த அந்த சம்பவங்கள் இது மூலிமா நீங்கள் என்ன ரிவைண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கறதுனால உங்களோட பிலீஃப் சிஸ்டமும் உங்களை ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட இருந்து போயிடுது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, பழைய பிரச்சனைகளை மறுபடியும் ரிட்டன் திரும்ப திரும்ப அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த மாதிரி உங்களோட நம்பிக்கை அதிலிருந்து திரும்ப திரும்ப கீழே இறங்கிக்கிட்டே போகும். இதை தான் சயின்ஸ் சொல்லுது. இது சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகிறப்போ உங்கள் நம்பிக்கை உங்கள்கிட்ட மீண்டும் அதே மாதிரி ரிட்டர்ன் வந்துடும். இதுக்கு ஒரே சொல்யூஷன், ரியல் லைஃப் ரூல்ஸ் இருக்குது. இந்த 2 ரூலை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். ரூல் நம்பர் 1,
உங்களை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. நீங்கள் உங்கள் உயிர் பர்மனெண்ட்டாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. இது ரியல் சேஞ்ச் என்னன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் அப்ளை பண்ணி டெய்லி லைஃப்பில் நீங்கள் அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்களே பாதுகாப்பாகவும் அதுவும் இருக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கே பாதுகாப்பு வராது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டுக்கும் கிடைக்காது. ஃபேமிலிக்கு அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. மோட்டிவேஷனல் வீடியோ நீங்கள் டெய்லி நிறைய பார்க்கலாம். பட் ஆனால் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹவர்ஸ்க்கு தான் அது ஒர்க் ஆகும். உங்களோட ரியல் லைஃப்க்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. உங்களோட மனசை தான் சரி பண்ணணும். ஒன்ஸ் சரியாயிடுச்சுன்னா அது வெளியிலேருந்து எவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்தாலும், இல்லை வேறு யார் உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாலும், வார்த்தைகளாலோ இல்லை ஒரு செயல்களாவோ இல்லை ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக்கில் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்தாலும், இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுற ஒரே பர்சன் உங்களோட மனசு. ஸோ அது சரியாச்சுன்னா வாழ்க்கை சரியாது. வாழ்க்கை சரியாயிடுச்சுன்னா மனசு ஸ்ட்ராங்காக நிற்கும். என்னோட கிளைண்ட் என்னோட மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணி அவருக்கு கோச்சிங் வேண்டும்ன்றது என்கிட்ட சொன்னார். ஸோ அவருக்கு நான் கோச்சிங் கொடுக்க ரெடி ஆகிட்டேன். அவர் சொன்னார், நான் வாழ்க்கையில் படாத கஷ்டங்களே இல்லை, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். ஆனால் எனக்கு வயசு கம்மி தான். மேரேஜ் அப்படின்ற ஒரு ட்ராவலில் நான் தோத்துட்டேன். என் வாழ்க்கைக்காக தான் என்னோட 25 வருஷம் வாழ்க்கைக்காக தான் நான் வாழ்ந்தேன். அந்த வாழ்க்கை இன்னும் ஒரு 25 வருஷம் நான் எடுத்துக்கிட்டு போகணும். ஸோ அந்த பில்ட் பண்ணுற அந்த மேரேஜ்ன்றது அந்த வாழ்க்கைன்ற சிஸ்டத்தில் எனக்கு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. என் மைண்டும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்றது நான் யாருக்கும் வெளியில் சொல்ல முடியல. பட் ஆனால் எனக்குள்ளேயே பலவிதமான கொஸ்டின்ஸ் வந்துச்சு, ஆன்சரும் வந்துச்சு. கொஸ்டினும் ராங்காக வந்துச்சு, ஆன்சரும் ராங்காக வந்துச்சு. ஸோ ஸ்டேபிளாக என்னோட லைஃப்பையே நான் வாழ முடியல அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கொஸ்டினை என்கிட்ட சொன்னார். ஸோ சில டிஸ்கஷன் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவரோட சூழ்நிலைகளெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்களோட பிரச்சனைகள், அவங்களோட சரௌண்டிங்ஸு, அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவர் திரும்பவும் என்கிட்ட சொன்னார், நான் இதிலேருந்து மீள்றதுக்காக நான் வெளியிலலாம் நிறையா அமௌண்ட்டு பே பண்ணி என்னோட சூழ்நிலையை சொன்னாலும் அந்த கவுன்சிலிங் அப்படின்ற அந்த வேர்டில் போய் இருந்தேன். நான் அது எனக்கு சொல்யூஷனை கொடுத்தது. பட் ஆனால் லாங் டைமில் எனக்கு ஒரு நிரந்தரமான என் லைஃப்க்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்றத ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டார் ஓப்பனாக. சரிங்க, இப்போது நீங்கள் வந்துட்டீங்க இல்லையா, உங்களுக்கு 100% உங்களோட ரியல் லைஃப்க்கு உண்டான சொல்யூஷன் நீங்கள் கிடைக்கும். உங்கள் லைஃபை ரீசெட் ஆகிடும், ரீபில்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு புதிய ஒரு மனிதராகவும் உருவாகலாம். புதிய வாழ்க்கையும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நான் ஸ்ட்ராங்காக என் சைட்லேருந்து சொல்லிட்டேன். அவரோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்போ தான் பலவிதமான பிரச்சனைகள் அவர் சொல்லிக்கிட்டே வந்தார். எல்லாமே பிரச்சனைகளாக தான் வந்தது. பட் இடையில அவர் சால்வ் பண்ணியிருக்காரு. அந்த சால்வ் பண்ண பிரச்சனை 100% சால்வ் ஆகாமல் திரும்பவும் மறுபடியும் அதுலேருந்தே அவரோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாயிருக்கு. ஸோ அதில் பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் நான் ரொம்ப நம்பிட்டேன் அவங்கள. என்னை இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையே செதஞ்சு போகிற அளவுக்கு என்னைய நம்பி என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப அதே வீடே சொல்லிகிட்டே இருந்தார். அவர் ரொம்ப மனசு பாதிப்பு அடைஞ்சிருச்சு. அதாவது ஏமாத்துறதுன்றது வேற, 100% அவங்கள நம்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏமாத்துறதுனால அது அவங்களோட ஆழமாக அவங்களோட மனசுலையும் அவரோட பிரெயின்லையும் அது அவங்க வாழ்க்கையிலையும் அது ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. இதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, நீ நம்பினவரே ஏமாற்றினாலும் உன்னை மீண்டும் நம்பினாலே வாழ்க்கை மாறும் அப்படின்றத அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக சொன்னேன். நான் சொல்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் மறுபடியும் சொன்னேன். நீ நம்பினவரே உன்னை ஏமாற்றினாலும் மீண்டும் நம்பினால் வாழ்க்கை மாறும் அப்படின்றத அகைன் சொன்னேன். அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு, நான் மாறுனா என் வாழ்க்கை மாறும் அப்படின்றது அந்த பாயிண்ட்டு எப்படி ஃபஸ்ட்டு அவங்கள நம்பினாலும் என் வாழ்க்கை போச்சுன்னு சொன்னாரோ,
இவர் நம்புனா இவரோட வாழ்க்கை மாறுன்றது ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட நான் அகெயின் உள்ளே போய் அவரோட பிரெயின்லேயும் அவரோட மனசுலையும் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் அவருக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல பிறகு அவர் இன்னும் கொஞ்சம் அவரை டெவலப் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ரெகுலராக கோச்சிங் கொடுத்து அவரோட வாழ்க்கை இப்போ முழுமையாக மாற்றம் அடைஞ்சிருச்சு. ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரே விஷயந்தான், பிலீவ் சிஸ்டம் தான். பிலீவ் சிஸ்டம் தான் உங்களை வந்து வாழ விடாமல், வளர விடாமல், வாழ்க்கையை நகர்த்த விடாமல், உங்களோட ஃப்ரீடம் எல்லாத்தையும் கெடுக்கிற ஒரே விஷயம் பிலீவ் சிஸ்டம் தான். அந்த பிலீவ் சிஸ்டம் உருவாக்குறவங்க நீங்கள் தான். ஸோ அதனால தான் அவங்களுக்கு நான் சொன்னேன், நீ நம்பினவரை ஏமாற்றினாலும் உன்னை மீண்டும் நம்பினால் வாழ்க்கை மாறும்னு சொன்னேன். ஏன்னா பெரும்பாலும் என்னோட கிளைண்ட் எல்லாருமே வந்து பிலீவ் சிஸ்டத்தை தப்பாக செட் பண்ணிடுறாங்க. தன்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்மளால் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு விட அதிகமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைக்க முடியுமான்றத செல்ஃப் டவுட் அதிகமாக வந்துடும். ஸோ இதை தான் வந்து அவங்களுக்கு 90% அவங்க மனசில் பதிஞ்சிருது. ஸோ இது எல்லாருமே வந்து ரெக்கவரி பண்ணால் மட்டும்தான் லைஃப்பை ரீசெட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் 7 வீக் லைஃப் ரீசெட் ப்ரோக்ராம் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அவங்களோட 7 வீக்கில் அவங்களோட லைஃப் 100% ரீசெட் ஆகிடும். அதுக்கு வந்து ஷியூரிட்டி ப்ரூவன் மெத்தடில் தான் நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே சக்ஸஸாக அவங்களோட லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களோட நினைவுகளையும் உங்களோட சூழ்நிலைகளையும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் அது நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அதை நீங்கள் மீண்டு வராமல் போராடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மூமெண்ட்லையும் அந்த ஃபீலிங்ஸையும் அதை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை மாற்றுங்க. புதிய வாழ்க்கைக்குண்டான நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோ இந்த நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். லைஃப் ரீசெட் நவ்.